வெல்கம் டு ட்ரீம் சமையல். இன்னைக்கு வந்து சிக்கன் ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது, 2 காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் சிக்கன் வந்து 200 கிராம் எடுத்துருக்கேன். போன்லெஸ் சிக்கனாக எடுத்திருக்கேன். நீங்கள் போன் இருந்தாலும் பரவாயில்ல. அதுக்கப்புறம் கரம் மசாலா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, உப்பு, மிளகு பொடி. எண்ணெய் காஞ்சவனே 2 காஞ்ச மிளகாய் போடுறேன். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 50 கிராம் இருக்கும் அது. இப்போ அது போடுறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணணும். கொஞ்ச நேரமாக வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணணும். ஒரு 2 மினிட்ஸ் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். நல்லா வதங்கிச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் போடுறேன். இது நல்லா ஃப்ரை பண்ணணும். எண்ணெயிலே ஃப்ரை பண்ணால் நல்லாயிருக்கும். வதங்கின வேணே இப்போ சிக்கன் வந்து போன்லெஸ் சிக்கன் நான் போடுறேன். இது 200 கிராம் இருக்கும். இது நல்லா போட்டு எண்ணெயிலே ஃப்ரை பண்ணணும். இப்போ 2 மினிட்ஸ் வதக்கின வேணே இப்போ மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். அப்படியே தண்ணிலாம் ஊற்றாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் குக் பண்ணுங்க. இப்போ 5 நிமிஷம் கழிச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ தேவையான மசாலாலாம் போட்டுக்கலாம். தேவையான மசாலாலாம் அதில் போடுறோம். மிளகாத்தூள், மஞ்சள் பொடி, மிளகு பொடி, அப்புறம் கரம் மசாலா. கொஞ்சோண்டு சிக்கன் மசாலாவும் போடுறேன் நான். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ட்ரை ரோஸ்ட்னால. இப்போ சிக்கன் ஆஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ண சமயத்தில் ஃபுல்லாகவே குக் ஆகிடும் உங்களுக்கு. ஆனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்க நல்லா. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம். 10 மினிட்ஸ் கழிச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிருக்கு. நல்லா நீங்கள் வந்து கிண்டிகிட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ உங்களுக்கு சுவையான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு சுவையான சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.